தெய்வீக பிறப்பு, தி டிவைன் பர்த். ஸ்ரீ போத்துலூரி வீரபிரமேந்திர சுவாமிகள் கி. 1608 ஆண்டு, பரிதாபி வருடம், கார்த்திகை மாதம், சுத்த தசமி திதியில் அவதரித்தார். அவர் ஆந்திர மாநிலம், கடப்பா மாவட்டத்தில் உள்ள சரஸ்வதி நதிக்கரையில் பிறந்தார் என்று நம்பப்படுகிறது. சூழல் மற்றும் நோக்கம்: கலியுகத்தின் அதர்மங்களை வேரறுக்கவும், வரப்போகும் மாற்றங்களை காலஞானம் மூலம் உலகிற்கு முன்கூட்டியே அறிவிக்கவும் அவர் அவதரித்தார். தெய்வீக அடையாளங்கள்: அவர் பிறந்த தருணத்தில் ஒரு பிரகாசமான ஜோதி தோன்றியதாகவும், அது ஈஸ்வரனின் அம்சமே ஒரு குழந்தையாக பிறந்துள்ளதை குறிப்பதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. விழிப்புணர்வுக்கு வித்திட்ட குழந்தை பருவம், த சைல்ட் டெஸ்டின்ட் ஃபார் அவேக்னிங். அவரது ஆரம்பகால வாழ்க்கை அற்புதங்களும் அமைதியும் நிறைந்ததாக இருந்தது. குடும்ப பின்னணி: அவர் ஸ்ரீ பரிபூர்ணாச்சார்யா மற்றும் ஸ்ரீ பிரகதாம்பா ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இருப்பினும், சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த அவரை பாப்பம்மாள் மற்றும் ஆனந்த பூபதி என்ற தம்பதியினர் தத்தெடுத்து வளர்த்தனர். வாழ்க்கையை மாற்றிய தருணம்: த மோமெண்ட் தட் சேஞ்ச்ட் எவ்ரிதிங். தனது வளர்ப்பு தந்தை ஆனந்த பூபதி மறைந்த பிறகு, தனது வளர்ப்புத் தாய் பாப்பம்மாள் மிகுந்த துயரத்தில் இருப்பதைக் கண்டார். அப்போது, மனித வாழ்வியல் நிலையற்ற தன்மையை அவருக்கு உணர்த்தினார். தான் ஒரு சாதாரண மனிதனாக இல்லறத்தில் ஈடுபட வரவில்லை என்றும், கலியுகத்தின் இருளை நீக்க வந்த அவதாரம் என்றும் கூறி, துறவறம் மேற்கொள்ள அனுமதி கேட்டார். அந்த தருணமே அவரது ஆன்மீக பயணத்தின் தொடக்கப் புள்ளியாக அமைந்தது. தேடல் தொடங்கியது. த ஜர்னி விதின் பிகின்ஸ். தனது இல்லத்தை துறந்து பனகானப்பள்ளி என்ற இடத்திற்குச் சென்றார். அங்கு அக்கம்மா என்ற பெண்ணிடம் மாடு மேய்க்கும் சிறுவனாகச் சேர்ந்தார். இது ஒரு மறைமுக தேடலாகும். மாடுகள் மேயும்போது, அவர் அங்குள்ள ஒரு குகையில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்து விடுவார். புற உலகிற்கு மாடு மேய்ப்பவராக தெரிந்தாலும், அக உலகிற்கு அவர் உண்மையை நோக்கிய மகா பயணத்தை தொடங்கியிருந்தார். வழிகாட்டிய குரு: த மாஸ்டர் ஹூ ஷோட் த பாத். வீரபிரமேந்திர சுவாமிகள் ஒரு சுயம்பு ஞானி, செல்ஃப்-ரியலைஸ்ட் மாஸ்டர் என்று போற்றப்படுகிறார். இவருக்கு ஒரு மானுட குரு இருந்ததாக வரலாறு இல்லை. விஸ்வகர்மா மரபு மற்றும் சிவந்த அம்சம் கொண்ட ஆத்ம ஞானத்தையே தனது குருவாகக் கொண்டார். உனக்குள் இருக்கும் ஆன்மாவே உனது உண்மையான குரு என்பதை அவர் தனது வாழ்வியல் மூலம் நிரூபித்தார். தேடலின் ஆண்டுகள்: இயர்ஸ் ஆஃப் சீக்கிங் தி அன்னோன். சுமார் பல ஆண்டுகள் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு, குறிப்பாக ஆந்திரா மற்றும் கர்நாடகாவின் காடுகளுக்கு பயணம் செய்தார். நல்லமலா காடுகள் மற்றும் ஸ்ரீசைலம் போன்ற புனித இடங்களில் தங்கி, பிரபஞ்ச ரகசியங்களையும் மனித ஆற்றல் மையங்களையும் சக்கரங்கள் பற்றி ஆழ்ந்து ஆராய்ந்தார். தவம் எனும் தீ, த ஃபயர் ஆஃப் தபஸ். பனகானப்பள்ளியில் உள்ள ரவ்வா காவி, ராவாகவி என்ற குகையில் சுமார் 12 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தார். பயிற்சி: அவர் நிர்விகல்ப சமாதி நிலையில் அமர்ந்து பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைந்தார். பலன்: இந்த தவத்தின் மூலமே அவருக்கு முக்காலத்தையும் உணரும் கால ஞானம் கைவரப்பெற்றது. ஆன்மாவின் இருண்ட காலம்: த டார்க் நைட் ஆஃப் த சோல். தனது தவக்காலத்தில் அவர் பல சோதனைகளைச் சந்தித்தார். ஊர் மக்கள் அவரை ஒரு பித்தனாகவோ அல்லது சோம்பேறியாகவோ பார்த்தனர். கடும் பசி, தனிமை மற்றும் எதிர்காலத்தில் உலகம் சந்திக்கப் போகும் அழிவுகளைக் கண்டு அவர் வருந்தினார். இருப்பினும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய கடமை அவரை தொடர்ந்து வழிநடத்தியது. ஞானோதயம்: த மோமெண்ட் ஆஃப் ரியலைசேஷன். பனகானப்பள்ளி குகையில் ஒரு சுபதினத்தில் அவர் முழுமையான ஆத்ம ஞானத்தை பெற்றார். தான் யார்? கடவுள் எங்கு இருக்கிறார் என்ற கேள்விகளுக்கு விடை கண்டு, இறைவனுடன் இரண்டரக் கலந்த நிலையை அடைந்தார். அந்த நிமிடம் முதல் அவர் வீரபிரமேந்திர சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார். குருவாக மலர்தல்: ஃப்ரம் சீக்கர் டு மாஸ்டர்.
ஞானம் பெற்ற பிறகு அவர் கந்தி மல்லையாபள்ளிக்கு வந்து தனது ஆசிரமத்தை மடம் நிறுவினார். சாதி மதம் கடந்து அனைவருக்கும் போதித்தார். இவரது முதன்மை சீடர் சித்தையா ஒரு முஸ்லிம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவே இவரது சமத்துவ போதனைக்குச் சான்றாகும். உலகிற்கு தந்த உண்மை, the truth he gave the world. சமத்துவம், ஆன்மாக்கள் அனைத்தும் ஒன்றே, பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை. உள்மனக் கோயில், கடவுள் கல்லில் இல்லை, உனது மூச்சுக் காற்றில் இருக்கிறார். தர்மம், கலியுகத்தின் துன்பங்களில் இருந்து தப்பிக்க தர்மம் ஒன்றே வழி. ஞான மொழிகள், வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம். அவர் எழுதிய காலஞானம், காலஞானம் உலகப் புகழ் பெற்றது. இது தவிர பாமர மக்களும் புரியும் வகையில் எளிய தெலுங்கு மற்றும் தமிழில் ஏராளமான தத்துவப் பாடல்களையும் தத்வாஸ், கீர்த்தனைகளையும் இயற்றியுள்ளார். ஞான பூமி, த லேண்ட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். கந்தி மல்லையாபள்ளி அவர் தங்கி போதித்த மற்றும் ஜீவசமாதி அடைந்த புனித தலம். பனகானப்பள்ளி அவர் 12 ஆண்டுகள் தவம் செய்த குகை அமைந்துள்ள இடம். நித்திய இருப்பு, தி எட்டர்னல் பிரசன்ஸ். 1693 ஆண்டு வீரபிரமேந்திர சுவாமிகள் சஜீவ சமாதி அடைய தீர்மானித்தார். அதாவது உயிருடன் இருக்கும்போதே சமாதிக்குள் இறங்கி தியானத்தில் அமர்ந்தார். தான் மறைந்தாலும் தனது ஆற்றல் எப்போதும் பக்தர்களைக் காக்கும் என்று கூறி முக்தி அடைந்தார். என்றும் எதிரொலிக்கும் பொன்மொழிகள், டைம்லெஸ் கோட்ஸ். உனது மனமே ஒரு கண்ணாடி, ஆசைகளை துடைத்தால் அதில் இறைவனைக் காணலாம். உண்மையை பேசுவதை விடச் சிறந்த மதம் வேறில்லை. வெளியே தேடாதே, நீ தேடும் குரு உனக்குள்ளேயே வீற்றிருக்கிறார். இந்த உலகமே ஒரு மாயை, நிலையானது உனது ஆன்மா மட்டுமே.